நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், போன் ஒரு போதை. நாங்க எப்படி கொடுக்க போறோம்? பிள்ளைக்கு போன் கொடுக்காம அத்தியாவசிய தேவைக்கு போன் கொடுத்துதான் ஆகணும். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கடா, 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 25 நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்க போன கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையுடைய ஞாபக சக்தியில குறைபாடுகள் ஏற்படும். அந்த பிள்ளையுடைய அட்டென்ஷன் இல்லாம போகும். அந்த பிள்ளையுடைய கன்சன்ட்ரேஷன் இல்லாம போகும். அந்த குழந்தையுடைய எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போகும். அந்த குழந்தை நீ சொல்றதை கேட்கறதிலிருந்து தூரமாகும். அந்த குழந்தையுடைய பொறுமையுடைய அளவு குறைந்து போகும். அந்த குழந்தை சைக்காலஜிக்கலி வீக் ஆகும். அந்த குழந்தை அடிக்டட் ஆகும். அந்த குழந்தை மோசமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும். இது நாங்க சொல்லல, சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ரைட்? சில நேரம் போன் அத்தியாவசியமான ஒரு வேலை. நான் சும்மா கேட்கிறேன், ஒரு பிள்ளை ஏழவல் படிக்குது, ஓலவல் படிக்குது, நோட்ஸ் எல்லாம் வருது, ஏன் வீட்டுல டெஸ்க்டாப் ஒன்று வாங்கி வைக்கலாம் தானே? பெரிய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நடுஹோல்ல வைங்க, எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். தூக்கி கொண்டு ரூமுக்குள்ள வைத்து மூட இயலாது. ஏன் போன் வாங்கி கொடுக்கணும்? உள்ள கம்ப்யூட்டர்ல தான் படிக்குது, வாட்ஸ்அப்ல தான் நோட்ஸ் வருது வச்சுக்கோங்க. ஏன் கையில போன் வாங்கி கொடுக்கணும்? வாட்ஸ்அப்ப டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுங்களேன், ஹோல்ல வச்சுக்குள்ள யூஸ் பண்ணட்டுமே, பிரச்சனை வராது. நான் சொல்றது விளங்குதா? கிளியரா? போன் பாவினை குழந்தைகளுடைய ஒழுக்க வீழ்ச்சியில ஒரு பெரிய பங்களிப்பு செலுத்துறது என்றதை நீங்க மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு போனை பத்தி தெரியாது, அதனால நாங்க ஈஸியா வாங்கி கொடுக்கிறோம். அதனால வர பாதிப்புகள் நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்கலாம். ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் போனுக்கும் கேமுக்கும் மோசமான வலைத்தளங்களுக்கும் எடிக்ட் ஆகி ரைட் அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போறாங்கள பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஞாபகம். சரி, இது ஒரு அவேர்னஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு விழிப்புணர்வாக சொல்லுகிறேன். போன் அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இத பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் மார்னிங்ல. ரைட்? இது மிச்ச முக்கியமான விஷயம். ரைட்? நான் சொல்ல வந்த முதலாவது விஷயம் சொல்லியாச்சு. இப்ப கேள்வி கேட்குறீங்களா? இப்ப கேள்வி கேளுங்க. உங்களோட பிரச்சனைகளை நீங்க தான் கேட்கணும். ரைட். ரெண்டாவது விஷயத்த பேசுறேன். நான் இன்னொரு சந்தர்ப்பம் தரேன் உங்களுக்கு. எங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ரைட் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோசனமான நல்ல பிரஜைகளை உருவாக்குறது தான் இந்த பாடசாலையிடையும் பள்ளி வாசலையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு உமா வாப்பாடையும் மனசுல இருக்கிற எண்ணம். அது தவிர புதிய ஒரு வேறொன்று எண்ணம் இருக்கிறார். அப்ப எங்களுக்கு தேவை ஒரு பிஹேவியரல் சேஞ்ச், ஒரு நடத்தை மாற்றம். நடத்தை மாற்றம் எப்படி உருவாகும்? நடத்தை மாற்றம் ஒரு சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு வந்தாங்கன்றதுக்காக நடத்தை மாற்றம் நடக்காது. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் என்றதுக்காக நடத்தை மாற்றம் வராது. நடத்தை மாற்றத்தினுடைய அடிப்படை வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். நடத்தை மாற்றத்தினுடைய அடிப்படை வீடு. பாடசாலை இரண்டாவது, முதலாவது வீடு. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட வீட்டுல இருக்கிற பிள்ளைகளோட நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் செலவழிக்கிறேன்? பாப்பமார் வேலைக்கு போவாங்க, தொழில் செய்வாங்க, விவசாயம் செய்வாங்க, 1008 வேலை இருக்குது. எஸ் அப்கோர்ஸ். ஆனா யாருக்காக உழைக்கிறோம்? பிள்ளைங்களுக்காக. உமாமார் வீட்டுல இருப்பாங்க, இன்னும் 2 பிள்ளைகள் இருப்பாங்க, சமையல் வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், கூட்டணும், தூக்கணும், உடுப்பு கழுவணும், சமைக்கணும், 1008 வேலை இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் செய்யறது யாருக்காக? பிள்ளைங்களுக்காக. நான் கேட்கிற முதலாவது கேள்வி, எங்களோட பிள்ளையோட நாங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு நாளைக்கு? எத்தனை வாப்பாவுக்கு உமாக்கு தெரியும் என் புள்ளட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு?
எத்தனை உமாக்கு வாப்பாக்கு தெரியும் எங்க புள்ளட யார் அவட ஃபேவரட் டீச்சர் உண்டு? எத்தனை வாப்பாக்கு உமாக்கு தெரியும் எங்க புள்ள எத்தனாவது ஆண்டு படிக்குது? எத்தனை வாப்பாக்கு உமாக்கு தெரியும் எங்க புள்ளட முக்கியமான பிடிச்ச ஹாபிஸ் என்னன்னு சொல்லிட்டு, எங்க புள்ளட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி எத்தனை உமாக்கு வாப்பாக்கு தெரியும்? ரைட்? கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்த்தா மாட்டிக்கொள்வோம். கேட்டு பார்த்தா மாட்டிக்கொள்வோம். எனக்கு தெரியாது எங்களுக்கு. நான் ஷுவரா சொல்லுவேன், 190% பெற்றோருக்கு அது தெரியாது. 10% தெரியுமா? சரியா? அப்ப எங்களோட பிள்ளையோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? ஒரு பாப்பா ஒரு உமா பிள்ளைக்கு கொடுக்கிற பெஸ்ட் அசர்ட்ன்றது என்ன? வீடு கட்டி கொடுக்கறது, காணி வாங்கி கொடுக்கறது, வளவு வாங்கி கொடுக்கறது, நகை செஞ்சு போடுறது, கார் வாங்கி கொடுக்கறதா பெஸ்ட் அசர்ட்? அதான் பெரிய சொத்தா? பிள்ளையோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம், காலம், அதை விட பெரிய சொத்து இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் நாங்க ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு நாளையில? அட்லீஸ்ட் ½ an hour, ஒரு அரை மணித்தியாலம் ஏண்ட நாம் பெத்த பிள்ளையோட உட்கார்ந்து பேசணுமா? பேசிக்கிறோமா? அந்த புள்ள உங்கள்கிட்ட இருந்து நான் சும்மா கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஆக குறைஞ்சது அந்த புள்ளையுடைய தேவையை வந்து உங்கள்கிட்ட ஓப்பனா பேசுமா? பேசுமா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். ரோட்ல போக்குற ஒரு போய் எனக்கு பார்த்து சைட் அடிக்கிறாங்கப்பா, ரைட், இவன் எனக்கு பார்த்து என்னமோ நக்கல் அடிக்கிறான்னு சொல்லி எத்தனை பிள்ளைகளை உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க? பாப்பா கிட்ட சொல்லிக்கிறாங்க. நான் குறிப்பா கேட்கிறேன், எத்தனை பிள்ளைகள் உம்மாட்ட சொல்லிக்கிறாங்க? ஏன் சொல்றல பிள்ளைகள்? ஏன் சொல்றல? எங்களுக்கும் பிள்ளைக்கும் இடையில உம்மா பாப்பா என்ற உறவாடல் இருக்கிறதே தவிர பொண்டிங் இல்லாம போயிடுச்சு. அவங்க புள்ள தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காசு கொடுக்குறோம், டியூஷனுக்கு அனுப்புறோம், சாப்பாடு போட்டுறோம், அவ்வளவுதான். நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து எங்க பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிள்ளைக்கு உமா கிட்டையும் பாப்பா கிட்டையும் தேவையான லவ்வும் கேரிங்கும் எஃபெக்ஷனும் கிடைக்காட்டி புள்ள என்ன செய்யுது? சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கு உதாரணம் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான லவ்வோ கேரிங்கோ எஃபெக்ஷனோ உங்களோட வைஃப் கிட்ட கிடைக்குது, என்ன செய்வீங்க? இன்னொரு கல்யாணம் முடிப்பீங்க, இல்லாட்டி காலைல பொம்பளை வச்சுக்கொள்ளுங்க. பொய்யா? நல்ல தலையாட்டுங்களே, வீட்டுக்கு போக முடியும், சாப்பாடு கிடையாது. சரியா? அப்படித்தானே? அப்ப இதே விஷயத்தை தான் நான் கேட்கிறேன். உங்ககிட்ட பிள்ளைக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது இல்ல, பிள்ளைய நீங்க பாராட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைய நீங்க பாராட்டுறது, பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல, பிள்ளைய கேர் பண்றதில்ல, பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை அப்பதான் அந்த பிள்ளைய யாராவது ஒருத்தர் அப்ரிசியேட் பண்ணினால், அந்த பிள்ளைய யாராவது ஒருத்தர் கேர் பண்ணினால் அவங்களோட காதல் பயப்பட ஆரம்பிக்கும். அடே அட்லீஸ்ட் இவன் என்னைய பார்த்து ரசிக்கிறான், என்னைய விரும்புறான், ஆக குறைஞ்ச என்னைய பார்த்து ஐஸ்வர்யா ராய் சொல்றான். நான் என்னது இவ பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு? பிள்ளை நிலைமையாக ஆளாக்கினது யாரு? பேரண்ட்ஸ் தேவையான கேரிங், லவ் அண்ட் அஃபெக்ஷன் நாங்க கொடுத்தோமா? டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா? ப்ளீஸ், நான் சொல்றது 24 hours கொடுக்க சொல்லி ஒரு அரை மணித்தியாலம் எங்க பிள்ளைங்களுக்கா எத்தனை வாப்பா அம்மா டைம் கொடுக்குன்னு சொல்லுங்களேன். கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கோச்சு கூடாது, உண்மை தான் சொல்றேன். கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எழுதிக்கிற பிசிக்கு இதெல்லாம் நேரமா? நாளைக்கு 65-70 வயசான பிறகு நீங்க கட்டில பெட்ல படுக்கையா இருப்பீங்க. உங்களோட மகளை கூப்பிடுவீங்க, வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 65-70 வயசாக நேரம் பெட்ல படுத்துக் கொண்டிருக்கிற நேரம் உங்களோட பிள்ளைய கூப்பிடுவீங்க. நீங்க என் மகன் வந்து பேசுறாரு இல்ல, குறை சொல்லுவாங்க சில வாப்பா அம்மாமார்.
ஏன்னா மகன் பக்கத்துல உட்கார்ந்து வந்து வாப்பா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க என்று 2 வார்த்தைகளோட பேசுறதில்ல, இறக்கமா பேசுறல்ல என்று சொல்லி நிறைய வாப்பாமார் நிறைய வயசாகிய ஆட்கள் என்ன செய்வாங்க, குறைப்பட்டு கொள்வாங்க. என்ன காரணம்? பிள்ளைக்கு வாப்பா தேவைப்பட்ட நேரம் வாப்பா பக்கத்துல இருக்கல, உமாவும் பக்கத்துல இருக்கல. பிள்ளைக்கு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்ட நேரம் வாப்பா உமா பக்கத்துல இல்ல. அதை கேர் பண்ணல, அது கூட்டி விடல, அதை கூட்டிட்டு பள்ளிக்கு போகல, அத ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பயானுக்கு கூட்டிட்டு போகல, 4 நல்ல விஷயத்துக்கு கூட்டி போகல நாங்க. ரைட்? அப்ப இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு நாங்க சிலராக சொல்லுவாங்க 25 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் என் பிள்ளைங்களுக்காக, 30 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் ஜப்பான்ல, ஊடி கட்டி கொடுத்தேன், கடை வாங்கி கொடுத்தேன், நகை போட்டு விட்டேன், வாகனம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். என் பிள்ளை இப்ப என்னைய பாக்குறாரு இல்ல. என்ன காரணம்? நீங்க அதை கொடுத்ததீங்கெல்லாம் அந்த பிள்ளையை கொடுத்த சொத்தல்ல, நீங்க அந்த பிள்ளைக்கு நேரம் கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பிள்ளைக்கு நேரம் கொடுக்கல. சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சில பிள்ளைகிட்ட கேட்பேன், உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்கம்மா, நீங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னோட உமாவும் பாப்பாவும் உட்கார்ந்து பேசணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்கணும், இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சு தந்தாங்க விளங்கிச்சான்னு கேட்கணும். இத ஆரம்பத்துல செய்வோம் நாங்க. எப்ப உள்ள நர்சரி போற நேரம், கிரேட் 1, 2, 3, 4, 5 படிக்கிற நேரம் கேட்போம். 6ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள வந்து உமான்னு கூப்பிடு, நீங்க சமைச்சு கொண்டிருக்கீங்க, ஓடி அங்கால அலட்டி கொண்டீங்க, அப்படி விரட்டி விடுவோம். கலெக்டர் பண்ணாம போவாங்க தத்துவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த பிள்ளையாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னா அந்த பிள்ளை நல்ல வெள்ள மனசோட இருக்குன்னு அர்த்தம். அந்த பிள்ளைய நாசமாக்கிறாதீங்க. புள்ள உங்களோட வாப்பாவோட உமாவோட வந்து பேச ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள நல்ல ஒரு நல்ல ஒரு வெள்ள மனசோட இருக்குது அர்த்தம். அந்த புள்ள எல்லாம் பேசணும், உங்ககிட்ட கேட்கணும். நாங்க பேசுறதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும், லிசனிங் பண்ணணும். இந்த உலகத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, உலகத்துல பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா கேட்கறதுக்கு தான் மனுஷர்கள் குறைவு. சரியா? கேட்கறதுக்கு தான் மனுஷர்கள் குறைவு. இன்னைக்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு இலங்கையில 2014 தகவலின்படி ஒரு நாளைக்கு இலங்கையில 600 விவாகரத்துக்கள் நடக்குது. 2014 தகவலின்படி. இன்னைக்கு 2024, ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 800 விவாகரத்துக்கள் நடக்குது. சரி, யோசிச்சு பாருங்க, ஏன் விவாகரத்துக்கு போறோம்? ஏன் போறாங்க? ஏன் இல்லீகல் கனெக்ஷன் உண்டாகுது? ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்ல வைப்போடு உட்கார்ந்து பேசுறது. இல்ல, எப்ப கடைசா உட்கார்ந்து பேசின, எப்ப கடைசா உட்கார்ந்து உண்டா சாப்பிட்ட, எப்படி சாப்பிட்டீங்களா? மிச்சம் ஹாப்பி. உங்களை மாதிரி ஆட்களை பாக்குறது. நான் பேசுறது பொதுப்படைய எல்லாருக்கும். நீங்க பகல் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க, ஊட்டி விட்டீங்களா, ரொம்ப ஹாப்பி, சூப்பர், உங்களோட பாராட்டு. ஆனா நல்லா வேலையை கொள்ளணும். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க டைம் கொடுக்கிறோம், அவங்களோட மனசு புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்றோமா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அட்லீஸ்ட் நாங்க புரிஞ்சு கொள்றோமா, இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்றோமா நாங்க, அந்த பிள்ளைகளோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், பாடசாலையிலயா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கலாம், நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரதா இருக்கலாம், தனக்கு கொடுக்குற சாப்பாட்டு 4 பேருக்கு பகிர்ந்து உண்டு சாப்பிட்டு வரதா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். எத்தனை பேரண்ட்ஸ் நாங்க பாராட்டோம். குழந்தை உளவியல்ல சொல்லுவாங்க, நீங்க உங்களோட பிள்ளைகிட்ட ஒரு பிஹேவியரை பாராட்டினால் அந்த பிஹேவியர் வாழ்க்கை முழுக்க அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. நாங்க எத்தனை பேரண்ட்ஸ் பாராட்டுறோம், அப்ரிஷியேட் பண்றோம் எத்தனை பேரண்ட். சிலர் எங்களுக்கு கணக்கு இல்லை. உங்களோட பிள்ளைகள் காலையில நான் பேசுற நேரம் சிலாக்கள் சொன்னாங்க, எங்களோட உமா அப்பா எங்களை பாராட்டுறது இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் சொன்னதை நான் சொல்றேன், எங்களோட உமா அப்பா என்னைய பாராட்டுறது இல்லை. ஒரு பிள்ளை சொன்னார், ரகசியமா சொன்னார்,
நான் ஸ்போர்ட்ஸ்ல என்ன சரி பரிசு வாங்கிட்டு வந்தா எங்க உமா என்ன சொல்லுவாண்டா, இதுல காட்டுற கெட்டித்தரத கொஞ்சம் படிப்புலையும் காட்டு என்று சொல்லுவா. அவர் அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு, பாராட்டு தர வேணும். உமா என்ன சொல்லுவாங்க, இதுல காட்டுற கெட்டித்தனத்தை கொஞ்சம் படிப்புலையும் காட்டு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, எனக்கு எதுல ஸ்கில் இருக்கின்றத என் உமா பாராட்டுறாங்க இல்ல. நாங்க எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பாராட்டுறோம், அந்த பிள்ளைங்க நல்ல குவாலிட்டிஸ பாராட்டுறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் நாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், நாங்க பிள்ளைகளோட வேலை செய்யற நேரம் கருத்துல கொள்ள வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன கிஃப்ட், சின்ன சின்ன பரிசுகள். பரிசுன்றது பிள்ளைய நாசமாக்குற வகையில் அமைஞ்சிடக்கூடாது. இறக்கமா இருக்கிறோம்னு டெப்பையோ போனையோ வாங்கி கொடுத்துடக்கூடாது. ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க பிள்ளைக்கு ஒரு டப்பால ஹெரோயினை கொடுக்கறது ஒன்றுதான், போனை வாங்கி கொடுக்கறதும் ஒன்றுதான். பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான அந்த பிள்ளைகளை டெவலப் பண்ண வைக்கிற வகையில நாங்க என்ன பரிசுகளை குழந்தைக்கு கொடுக்கிறோம். அந்த குழந்தைங்க நல்ல அச்சீவ்மெண்ட் பாக்குற நேரம், நல்ல விஷயங்களை பாக்குற நேரம் யோசிச்சு பாருங்க. பரிசுகள் எங்களுக்குள்ள அன்பு பிணைப்பை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹதீஸ். உங்களுக்கு கடையில பரிசுகளை பரிமாறுங்க, அன்பு கூடும். பரிசுகளை பரிமாறினா அன்பு கூடும், அது ஹதீஸ். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கிற பரிசு அந்த குழந்தைகளுடைய எஜுகேஷன்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதாக நம்ம பார்த்துக்கணும். நாங்க எவ்வளவு தூரம் இதுல கண்ணும் கருத்துமாக நாங்க இருக்கணும். அந்த குழந்தைக்கு தேவையான அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த குழந்தைகளை நாங்க ஸ்டடி பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற பெற்றோர்கள் பெரும்பாலானவங்க 1980ஆம் ஆண்டுக்கு 1970, அதாவது 1985ஆம் ஆண்டுக்கு முதல்ல பிறந்தவங்களா இருப்பீங்க பெரும்பாலும். 1985க்கு முதல்ல பிறந்தவங்களா இருப்பீங்க. நாங்க படிச்ச காலத்துல, நாங்க ஸ்கூல் போன காலத்துல எத்தனை வயசுல நாங்க போன் யூஸ் பண்ணினோம்? அதுவும் அந்த 1110 இந்த கடவுள் பார்க்க போன் எத்தனை வயசுல யூஸ் பண்ணினோம்? எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 22, 23 வயசுல யூஸ் பண்ணினோம். இப்ப பிள்ளைகள் எத்தனை வயசுல யூஸ் பண்றாங்க?
மிச்ச நேரம் உங்களை வச்சு பேச விரும்பல. இன்னும் ஒரு ½ hour உங்களோட அதோட ப்ரோக்ராம் முடியும். சரியா? ரைட். நிறைய பேசினா இந்த அது உள்ளுக்கு போகாது, குடத்துல தண்ணி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, விஷயம் நாங்க சொல்லிக் கொண்டிருந்த விஷயம், நீங்க இப்ப நாங்க கடைசியா பேசின விஷயம் கிஃப்ட். அந்த கிஃப்ட் எப்படி அமையணும் அப்படின்னு ஒரு விஷயம் நாங்க சொன்னோம். அந்த கிஃப்ட் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளை நாசமாக்குற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்த நாங்க சொன்னோம். ரைட்? அப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட இப்ப எங்களுக்கு அந்த விஷயம் உதாரணம், இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றிய எந்த நாலேஜும் எங்களுக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றிய எந்த நாலேஜும் எங்களுக்கு இல்லை. அந்த குறிப்பிட்ட பொருளை நாம பிள்ளைக்கு பயன்படுத்த கொடுக்கிறோம். புள்ள அதை எப்படி யூஸ் பண்ணும் எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த பிள்ளைகள் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக போகும் என்றது நாம புரிஞ்சுக்கணும். ஸோ கிஃப்ட கவனமா தெரிவு செஞ்சு கொடுக்கணும் என்றது மிக முக்கியமான ஒரு கன்செப்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கியமான பகுதி நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், குழந்தைகளுக்கு நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், குழந்தைகளை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் என்ற ஒரு விஷயம் சொன்னோம். இப்ப நாங்க சொன்ன பகுதி என்னன்னா, நாங்க போனை யூஸ் பண்றோம் எத்தனை வயசுல? 20 வயசுல கண்டிருப்போம் அந்த போனை, 22 வயசுல கண்டிருப்போம். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப 2K வச்சுக்கோங்க, 2K கிட்ஸ் எத்தனை வயசுல போன பாக்குறாங்க? எடுத்த உடனே என்ன போன்? ரைட், வெரி அட்வான்ஸ். நவீன காலத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரைட், எங்கட காலத்துல நாங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல லவ் பண்ற ஒரு விஷயம் இருந்ததானே? அது எப்ப எங்களுக்கு தெரியும்? நாங்க ஓலவர் படிக்கிற நேரம் தெரியும். இல்லாட்டி 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்கு போறதுதான் கொஞ்சம் அப்படின்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நான் உங்களுக்கு சீரியஸா சொல்றேன், நான் ரீசென்ட்லி ஒரு பிள்ளை எனக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா 5ஆம் ஆண்டுக்குள்ள 8ஆம் ஆண்டு முடியணும்னு கடிதம், சாரி, லவ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். 5ஆம் ஆண்டுக்குள்ள 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பையனுக்கு லவ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். எவ்வளவு அட்வான்ஸ் சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நவீன காலத்தில் இருக்கிற வேற கல்ச்சர். நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மட்டும் யோசிக்கப்படாது. இந்த பிள்ளைகள் நாளைக்கு சமூகத்துக்கு போகணும், நாளைக்குள்ள கொழும்புக்கு போகும் படிக்கிறதுக்கு. அங்க என்ன கல்ச்சர் இருக்கு? எவ்வளவு வித்தியாசமான கல்ச்சர் இருக்கு தெரியுமா? பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து, பெஸ்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா யாருக்காவது? பாப்பமா, பெஸ்டின் என்ன தெரியுமா? ஹஸ்பண்டும் இல்ல, லவ்வரும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல. ஹஸ்பண்டும் இல்ல, லவரும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல. அதுக்கு பேர் பெஸ்டி. இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான சில விஷயம் இருக்குது, அது தேவையில்ல. பெஸ்டி வித் பெனிஃபிட்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது. பெஸ்டி வித் பெனிஃபிட்ஸ். இது ஒரு ரிலேஷன்ஷிப். இப்ப இந்த ஆட்கள் 2 பேர் கனெக்ட் ஆகிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. பெஸ்டி வித் பெனிஃபிட்ஸ். இன்னொரு கான்செப்ட் இருக்குது, சிச்சுவேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு என்ன தெரியுமா? தேவையான நேரம் சந்திச்சு கொள்வாங்க, வேலையை முடிச்சு கொள்வாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க. நோ கமிட்மெண்ட். நோ கமிட்மெண்ட். இதுக்கு சொல்றது சிச்சுவேஷன்ஷிப். இந்த பயங்கரமான கலாச்சார சீரழிவுல தான் நான் எங்க பிள்ளைய வளர்க்க வைக்கிறேன். முந்தி படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு தானே போகணும். இப்ப வீடெல்லாம் தியேட்டர். முந்தி ஒரு 10,000 குடும்பம் இருந்தா ஒரு தியேட்டர் இருக்கும். இப்ப 10,000 வீடுமே தியேட்டர் தான். எவ்வளவு விஷயங்கள் பிள்ளைகள் பார்க்கலாம், எவ்வளவு மோசமான விஷயங்களை பார்க்கலாம். பிள்ளைகள் வளர்க்கறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஈஸி அல்ல. ஈஸியா புள்ள வளர்த்துட்டு போகலாம், அவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது. டீனேஜர்ஸை வளர்க்கறதுல அவ்வளவு சவால்களை நாங்க ஃபேஸ் பண்றோம், அவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு தெரியுமா? அதாவது மார்க்கத்துல, அதாவது குரான்ல அல்லாஹ் சபிச்ச ஒரு சமூகம் இருக்குதானே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். அந்த கான்செப்ட் இன்னைக்கு எங்கட நாட்டிலையும் உருவாக்கி கொண்டு போகும். அண்மையில அந்த அத கொழும்புல ஒரு ஊர்வலமாக கொண்டாடினார். ஒரு பாலின சேர்க்கை அமைப்பாளர்கள்
மோசமான கல்ச்சர் இன்றைக்கு கூட்டிக்கொண்டு போகுது. நான் சொன்னேன் டிவோர்ஸ் ரேட் கூடிக்குது, சைல்ட் அபியூசர் கூடிக்குது. 2010ஆம் ஆண்டு ஒரு தகவல் சொல்லுது, இலங்கையில ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல சைல்ட் அபியூசர் 10,200க்கும் அதிகம். 10,200க்கு அதிகம் சைல்ட் அபியூசர்ஸ் மட்டும், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை. அதாவது இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது. குடும்பமானம், பிள்ளையோட எதிர்காலம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. ஏன் இந்த விஷயம் வெளியில வருது இல்ல தெரியுமா? பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நல்ல கம்யூனிகேஷன் கிடையாது. பிள்ளை ஏதாவது ஒரு அசௌகரியத்தை யாராவது ஒருவரால அசௌகரியத்தை பிள்ளை நேரிட்டால், அந்த பிள்ளைக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் அதை கொண்டு வாப்பா உமா கிட்ட ஓப்பனா பேசுறதுக்கு உமா வாப்பாக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லை. ரைட்? அவ்வளவு பிரச்சனைகள் சவால்களுக்கு மத்தியில தான் இந்த பிள்ளைய வளர்க்க வேண்டியிருக்குது. அதனால நாங்க இப்ப வலியுறுத்துற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் கட்டாயம் நவீன காலத்துல குழந்தை வளர்ப்பு எப்படி செய்யப்படணும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கொள்றேன். ஏன்னா புதிய சவால்கள், புதிய சேலஞ்சஸ், புதிய அணுகுமுறை, புதிய பிரச்சனைகளை குழந்தைகள் எதிர்கொள்கிறாங்க. நாங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா ஜூம்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஆன்லைன் ஸ்டடி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லையே. உங்களுக்கு தெரியுமா? கொரோனாக்கு முதல்ல ஆன்லைன்ல படிக்கிற கோர்ஸ கூட நாங்க வெளியிடா கணக்கெடுக்கிறது. ஆன்லைன்ல யாராவது கோர்ஸ் ஒன்று படிச்சா அதை கணக்கெடுக்கிறதே இல்லை இன்டர்வியூல. ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு டிகிரி, மாஸ்டர் டிகிரி கூட இருக்கு. சரியா? அப்ப ஒரு பக்கத்துல தொழில்நுட்ப ரீதியாக நாங்க வளர்ந்து கொண்டு போனாலும், அடுத்த பக்கத்துல கலாச்சார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நாங்க வீழ்ந்து கொண்டு போகிறோம் என்பதை நாங்க புரிஞ்சு கொண்டு, இந்த நவீன காலத்தில் இருக்கிற குழந்தைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு எப்படி தீர்வுகள் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல பேரண்டாக இருக்கலாம் என்று ஒவ்வொரு பேரண்ட்டும் படிக்க ஆரம்பிக்கும். இன்னும் நாங்க 1980ஆம் ஆண்டுல இருக்கிறவங்களாகவே இருந்தால் இப்ப இருக்கிற குழந்தைகளை உங்களால கைட் பண்ணலாம். அதுக்குதான் நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம் என்றால், நீங்க பார்க்கலாம், நீங்க ரமேஷ் இருக்கிறார், ரைட்? அவர் ஒரு கவுன்சிலர், உளவள துணையாளர், ஆலோசகர். அவர் கேட்டா சொல்லுவார், நம்மளோட ஏரியாவை சார்ந்தவர் தான். இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல பேரண்ட்ஸ் போறாங்க சைல்ட் சைக்காலஜி சம்பந்தமா படிக்கிறது. குழந்தை உளவியல் என்ன, டீனேஜ் சைக்காலஜி என்ன, என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள், என்ன தீர்வுகள் செய்யணும். உதாரணமா சொல்லுங்களேன், ஸ்கூல்ல நாங்க லேட் ஆகி போனா, இல்லாட்டி ஸ்கூல்ல கவர் செஞ்சிருந்தா எங்களுக்கு நல்லா சாத்திருப்பாங்க பிரின்சிபல், இல்லாட்டி சார் நல்லா அடியோடு வாங்கிப்போம், அதோட திருந்திருப்போம். அப்படித்தானே? இப்ப இருக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு அடிக்கணுமா? பாடசாலை ஆசிரியர்களுக்கு அடிக்கணுமா? சட்டம் இருக்குதா? உமாவை அடிக்கணுமா? அப்ப பிள்ளைய எப்படி வளர்க்கிற? அப்ப எப்படி பிள்ளைய ஒழுங்குபடுத்துற? தெரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா? சோ நாங்க எங்க அறிவை மேம்படுத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், சைக்காலஜிக்கல் எப்படி கைட் பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு எப்படி கைட் பண்ணணும், அந்த குழந்தைகள் சறுக்கிற நேரம் எப்படி வழிகாட்டணும்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு. ரைட்? அதோட குழந்தைகள் சார்ந்து நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு முக்கியமான தேவைகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் பேரண்டோட டச். ரைட்? பேரண்டோட டச். சும்மா நினைச்சு பாருங்க, ஒரு பிள்ளைய பாடசாலைக்கு காலையில அனுப்புற நேரம் பிள்ளைக்கு சலாம் சொல்லி புள்ளட நெத்தியில மோந்துட்டு நீங்க அனுப்புறீங்க, அந்த புள்ளட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? காலையில புள்ளைய எழுப்பி ஏசி கிடாமாடு, எருமை, குரங்கு, இல்லாட்டி ஏதாவது பிராணியோட பேரை சொல்லி மோசமான வார்த்தைகளோட அந்த பிள்ளைய போய் ஸ்கூலுக்கு கொண்டு சொல்லி விரட்டி அனுப்புறீங்க. இந்த பிள்ளைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சும்மா யோசிப்பாங்க. எப்படி அந்த பிள்ளை போய் படிக்கும்? நாங்க எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், பொறுமை இழந்த பெற்றோராக மாறிடக்கூடாது. எங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. 950 வருஷங்கள் எல்லா மக்களோடும் சேர்த்து தன்னுடைய மகனுக்கும் தவா செஞ்சார் அந்த மனுஷன்.
அந்த நபி. அப்பையும் கடைசா கப்பல்ல ஏறிட்டு மகனை கூப்பிடுறார், வா மகன் இப்பயாவது வந்து ஏறிக்கும். அல்லாஹ் சொல்றார், இவன் ஏண்ட பரம்பரை, ஏண்ட சந்ததி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒன்று சந்ததி கிடையாது. அப்ப கூட மனுஷன் மகனை எப்படி அழைக்கிறார், யா புனைய, எனது அருமை மகனே, வா இப்பயாவது வந்து ஏறிக்கும். நாங்க என்ன செய்வோம், காலையில மகனை 2 முறை கூப்பிடுவோம், அதோட மீட்டர் பாஞ்சிரும். அது போல என்ன செய்வோம், ரோட்லிக்கிற மிருகம் எல்லாம் கூப்பிடலாம். எவ்வளவு பொறுமையா கையாளுறாங்க. எங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் 10 வருஷங்கள் அவருக்காக பணி புரிந்திருக்கிறேன், சேவகம் செஞ்சிருக்கிறேன். ஒரு நாள்ல கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னைய சத்தம் போட்டு பேசினதோ ஏசினதோ அடிச்சதோ கிடையாது. அழகா என்னைய ஹேண்டில் பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் புரிஞ்சு கொள்றீங்கன்றதுக்காக சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் பாதையில இறங்கி மதீனா பாதையோரங்கள்ல நடக்க ஆரம்பிச்சாங்க என்றால், குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய 10 விரலையும் தொங்கிக் கொள்வாங்க. 10 விரலையும் தொங்குவாங்களாம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அழைத்த இடத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போவாங்களாம். இன்னைக்கு எங்கட புள்ள ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை வந்து கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கிற நேரம் கொஞ்சம் வந்து தட்டினா எப்படி நாங்க என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? 6ஆம் களிமா பாயும். நான் சொல்றது விளங்குதா? நாங்க நல்ல மைண்ட் செட் இருக்கோம். எங்களுக்கு குழந்தைகளை வழிபடுத்துற நேரம் உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, நீங்க இமோஷனாக இருந்து பிள்ளைகளை வழிபடுத்தாதீங்க. உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கோவம் வருதா, பிள்ளைகளை கைட் பண்ண போவேனா, நீங்க சாந்தம் அடைஞ்சு போட்டு பிள்ளைக்கு கைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வார்த்தைகள் மீறி பிள்ளைகளை காயப்படுத்திடும். ஒரு பொடியனை கூட்டிட்டு வந்தாங்க, 28 வயசு. அந்த பொடியனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லை. சார் இவருக்கு ஏதாவது குறவாடி இருக்கிறோம் தெரியா, கொஞ்சம் பாருங்க சார் என்று கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொடியனோட பேசினேன். அந்த பொடியில் ஒரு விஷயம் சொன்னார், என் பாப்பா என்னை எப்பயும் எப்படி கூப்பிடுவாருன்னா உருப்படாதவன் சொல்லுவார். என் பாப்பா என்னை எப்பயும் என்ன சொல்லுவாருன்னா உருப்படாதவன் என்று சொல்லுவார். எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்குது சார், நான் கல்யாணம் முடிச்ச பிறகும் அதே வார்த்தையை கேட்க நேரிடுமோ, உருப்படாதவனா போயிருவேனோ, என் வாழ்க்கை நாசமாகிடுமோ என்று எனக்கு எப்பவுமே ஒரு பயம் ஒன்று இருக்கு சார். அதுதான் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பயப்படுறேன்னு சொன்னார். நாங்க கோபத்துல ஆவேசத்துல கதைக்கிற ஒரு வார்த்தை சில பிள்ளைகளை பயங்கரமாக தாக்கிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, இஸ்லாமும் சொல்லி இருக்குது, வார்த்தைகள் கவனம், உங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்ளுங்க, வார்த்தைகள் கவனம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, இன்ன மினல் பயானில் லஸிஹ்ரும், வார்த்தை சூனியம், வார்த்தை சூனியம். நீ ஒரு பிள்ளைய பார்த்து தொடர்ந்தேர்ச்சியா உருப்படாதவன் உருப்பட மாட்டான்னு தொடர்ந்தேர்ச்சியா சொல்லுங்க பாப்போம். அந்த புள்ள உருப்படாம போயிடும். ஒரு பாப்பா உம்மா பேசுற வார்த்தைகள் பிள்ளைக்கு துவா. நல்லா ஞாபகம். நாங்க என்ன பேசுறோம் என்று சொல்லி அவதானிச்சு அளந்து பேசணும். வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? சோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சம்மரைஸ் பண்றேன். நாங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம், குழந்தைகள் போன் பாதிக்க ஆரம்பிச்சால் அது ஒரு ட்ரக்ஸ், அது குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது இல்லாம இன்னைக்கு சமூகத்துல பரவி போயிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை போதை பொருள் பாவனை. அதை பத்தி நான் பேச தேவையில்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா பேரண்ட்ஸ் சாவதானமா இருக்கணும். பிள்ளைகளுடைய பிஹேவியர்ல, நடவடிக்கைகள்ல, தூக்கத்துல, சாப்பிடுற ஒழுங்குல, இமோஷன்ஸ்ல, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற விதத்துல மாற்றங்கள் வார நேரம் பேரண்ட்ஸ் அவதானமாக இருக்கணும். குழந்தைகளை சந்தேகப்பட வேணாம். ஆனால்
ஒப்சர்வேஷன் பண்ணுங்க, அவதானமாக இருங்க. இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், குழந்தைகளை கையாளுற சில விஷயங்கள் நான் சொன்னேன். குழந்தைகளை பாராட்டுங்கள், குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுங்கள், குழந்தைகளை டச் பண்ணுங்க என்று சொன்னேன். நான் குழந்தைகளை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அதோட சேர்த்து நான் சொன்னேன், நாங்க இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறோம். நவீன கால ஜெனரேஷனை புரிஞ்சு கொள்றதுக்கு, அவளை கைட் பண்றதுக்கு இந்த குழந்தைகளுடைய சைக்காலஜி என்ன நாங்க படிக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். படிக்கிறதுக்கு நீங்க கிளாஸுக்கு தான் போயிட்டு படிக்கணும் இல்ல, யூடியூப்ல கூட படிக்கலாம், ஆன்லைன்ல கூட படிக்கலாம். படிக்கிறதுக்கு வயசு கிடையாது. 75 வயசுலயும் சில பல்கலைக்கழகங்கள் சில டிகிரி முடிக்கிறது நாங்க பார்த்திருக்கோம். ரைட்? குழந்தைகளை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அதோடு நான் உங்களுக்கு சேர்த்து சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளை இரக்கமாக பேசுங்க. நீங்க சாதாரணமா பிள்ளையோட மகனேன்னு பேசி பாருங்க, பாப்பான்னு பேசி பாருங்க, அந்த பிள்ளையும் அப்படியே பேசுங்க. நீங்க மத்த மாதிரி பேசி பாருங்க, மத்த மாதிரி பேசுங்க. அந்த பிள்ளைக்கு தேவையில்லாத வார்த்தையில, பிள்ளைக்கு உள்ள சின்ன வயசாயிருக்கிறதுனால பயத்தினால சும்மா இருக்கும். உள்ளவங்களோட தோளுக்கு மேல உயர்ந்தால் நாளைக்கு நீங்க வயசாளியாகி படுத்த படுக்கையில் இருந்தா என்ன சொல்ல தெரியுமா? ஒருத்தர் சொன்னாராம், தன்னை கூட்டாளியை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாராம். பாப்பா படுத்துக் கொண்டிருக்கிறார், தன்னை கூட்டாளியை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் மகன். பாப்பா அங்களைக்கு இரும்பி கொண்டிருக்கிறார். மகன் கூட்டாளிகிட்ட சொன்னாராம், இவர் பெரிய அப்பாட்டேக்கர் முந்தி. யாரு? தன்னை பாப்பாவை பார்த்து மகன் சொல்றார் தன்னை கூட்டாளிகிட்ட, இவர் பெரிய ஆளவரு பாரு கிடைக்கிற கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, இந்த பாப்பாக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற அந்நியோன்யம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உறவுகளை நாங்க, எவ்வளவு ரிலேஷன்ஷிப்போட நாங்க இருக்கிற யோசிங்க. ரைட்? அண்மையில ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பயான் கேட்டுக்கொண்டேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த பயான் கேட்டது இல்லை, பட் நான் அதை படிச்சு கொண்ட ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அந்த ஆலிம் சொல்றார், மறுமை நாளையில ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகன் நல்லபடி நடந்து கொண்டார். அதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போறார், சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மகன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய பாப்பாக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து அந்த இடத்துக்கு அனுப்புவார். ஏன்? மகன் அந்த நல்ல உயர்ந்த தரஜா அளிக்கிறான்றதுக்காக. அதே மாதிரி பாப்பா உயர்ந்த தரஜால இருந்தால், மகன் சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜால இருந்தால் மகன் கீழே தரஜா அளிக்கிறார். சொர்க்கத்தில் ரத்தத்தில் இல்ல, சொர்க்கத்துல மேலையும் கீழே நிற்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை கொடுப்பான் என்று அந்த ஆலிம் சொன்னார். ஒரு விஷயம் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டேன். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டேன்? பாப்பாவும் மகனும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால், பிள்ளையோடைய மோரல் டெவலப்மெண்ட், அறிவு வளர்த்தி, அவருடைய ஆளுமை, அவருடைய ரிலீஜன், அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துல பாப்பா எவ்வளவு கவனம் செலுத்தி இருந்தால் அந்த மகன் அந்த தர்ஜாவுக்கு போவார். அப்படி போனால் தானே மகனுக்கு பாப்பா அந்த இடத்துக்கு எடுக்கலாம். அதுக்கு பாப்பா எவ்வளவு பிள்ளைய ட்ரைன் பண்ணிருக்கணும். நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம், எங்கட காலம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வயசு போயிடுச்சு, இனி நாங்க என்ன செய்ய போறோம், எங்கட பிள்ளை தான் பார்த்து கொள்ளணும். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா விலகி கொள்ளுங்க, உலகத்துல போட்டோ காப்பி மாறும் என்று சொல்லி எந்த தியரியும் இல்லை. ஒரிஜினல் மாறினாத்தான் போட்டோ காப்பி மாறும். ஒரிஜினல் மாதிரி தான் போட்டோ காப்பி வரும். நாங்க ஒரிஜினல் இப்படிதான் இருப்போம், ஆனா போட்டோ காப்பி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. என்றால் உளவியல் சொல்லுது, எங்கட பிஹேவியர்ல, எங்கட நடவடிக்கைகள் 75% நடவடிக்கைகள் பரம்பரையாக கடத்தப்படுது. 25% தான் அந்த புள்ள சமூகத்தில் இருந்து படிச்சு கொள்ற விஷயங்கள். அப்போ ஒரு நல்ல பிள்ளைய உருவாக்க நினைச்சால், ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க நினைச்சால், நாங்க மனசுல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் என்னை
கொள்ள வேண்டும். நான் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், நான் முகாசபா செய்யணும், நான் என்னை திருத்திக் கொள்ள ட்ரை பண்ணணும். நாம நிறைய பேரண்ட்ஸுக்கு சொல்றோம், நீங்க வாழ்ந்து காட்டுங்கள், பிள்ளைகள் பின்தொடருவார்கள். ரைட்? தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குழந்தைகள் கெட்டதை பேச மாட்டார்கள், கேட்டதை பேசுவார்கள். சில உமாமார் கூட்டிகள் வருவாங்க மகனை, சார் வாய திறந்தாலே விட்டு பேச்சாலே பேசுறாங்க, 8-10ஆம் கலிமா தான் பேசுறாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒருத்தரும் பேசுறதில்ல சார் சொல்லுவாங்க. ஒரு மாப்பிள்ள அவரு கொஞ்சம் தண்ணியை போட்டா பேசுவார் தான். உள்ள காதால சமூகத்துல நீங்க வாழ்ற சூழ்நிலையில கூட வீட்டுல இருந்து கேட்காத ஒரு வார்த்தையை வாயில முடியாது. வெரி ரயாலி சில நேரம் பிள்ளைகள் தன்னுடைய கிளாஸ் பிள்ளைகிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு வருவது வேற. ஆனா பெரும்பாலான பிஹேவியர் எங்களை பார்த்து பழக்கிறது. சில உமாமா இருப்பாங்க, எச்சி கையால காக்க விரட்ட மாட்டாங்க, அவ்வளோ நப்பி அந்த பிள்ளையும் அப்படிதான் வளர்க்கிற, யாருக்கும் கொடுக்கறது பழக்கிறது இல்ல. நாளைக்கு அந்த உமாவே கையெழுப்பா புள்ள கொடுக்காது. புள்ள உங்கள்கிட்ட தான் படிச்சிருக்கு. சில பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க, எங்க பிள்ளைக்கு சரியான மூக்குக்கு மேல கோவம் வருது, என்ன சார் செய்யுங்க சார்? உங்களுக்கு எப்படிமா? எனக்கும் கொஞ்சம் கோபம் மாறலாம், எனக்கும் கொஞ்சம் கோபம் மாறலாம். அப்ப யாருக்கிட்ட இது பிஹேவியர் வந்தது? யாருக்கிட்ட வந்த பழக்கம் இது? உங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட வரும். சோ நாங்க எங்களை முகாசபா செஞ்சு அனலைஸ் பண்ணி நாங்க எங்களை சேஞ்ச் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சு. அதே போல நாங்க இன்னும் கல்வி சார்ந்து பேசுற நேரம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்னென்றால், இப்ப சாதாரணமா பாருங்களேன், முந்தைய காலத்துல நாங்க பாடசாலையில் படிக்கிற நேரம் சார்மார் டீச்சர்மார் ஸ்கூலுக்கு சில ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும், ஹோம்ஒர்க் செய்யணும், ரைட்? இல்லாட்டி டைமுக்கு கிளாஸுக்கு போகணும், ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வரணும், ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டி சார் அடிப்பார். கம்ப்ளைண்ட், அதாவது சுவரா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த பனிஷ்மெண்ட ஏன் பனிஷ்மெண்ட் செஞ்சீங்கன்னு நாங்க போயிட்டு ஒரு நாளும் பாப்பா கிட்ட சொல்றோம்ல, என்ன சொன்னா எங்களுக்கு தாண்டி எங்க பாப்பா கிட்ட போயிட்டு இந்த சார் எனக்கு அடிச்சுட்டாருன்னு சொன்னா திருப்பி பாப்பா கிட்ட அடி எங்களுக்கு தான் ஆளும். ஏன்னா அந்த சார் மாதிரி ஒரு மரியாதை இருந்தது. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நான் சொல்றேன் இந்த விஷயத்த. எந்த பாப்பா உம்மா தன்னை மாணவனுக்கு தன்னை மகனுக்கு படிச்சு கொடுக்கிற ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தலையோ, அவங்கள மரியாதையாக நடத்தலையோ, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, அந்த பிள்ளையும் அந்த ஆசிரியரோட மரியாதையாக நடக்காது. ஆசிரியரை மதிக்காத பிள்ளைக்கு படிப்பு ஏறாது. உதாரணமா சொல்லுங்க, ஒரு டீச்சர் உங்களோட பிள்ளைக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறார், நீங்க அந்த டீச்சரை பத்தி வீட்டுல வச்சு பணாய கழுவுறீங்க. டீச்சர் வந்தது அது அப்படித்தான் என்று சொல்லி மோசமான டீச்சரை பத்தி பேசுறீங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்குறீங்க. அந்த டீச்சர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா டைரக்டா போயிட்டு டீச்சர் கிட்ட கேளுங்க. பிள்ளைக்கு முன்னுக்கு டீச்சர் ஒரு நாள் விமர்சிக்க கூடாது. அந்த பிள்ளை ஒரு நாளும் அந்த டீச்சர் கிட்ட படிக்காது, அந்த டீச்சரை பத்தி நல்ல மனப்பான்மை இருக்காது. ஒரு உமா பாப்பா, ஏன் உமா பாப்பா இந்த டீச்சரை சார மதிக்கிறாங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அந்த டீச்சரை மதிப்பேன். ஏன் ஏன் உமா பாப்பா மதிக்கிறவரால் கண்டிப்பா நான் மதிக்கப்பட வேண்டியவரா தானே. எப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை மதிக்கிறார் இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை மதிக்கிறார் இல்ல, வைஃபு கேசுறார், நீ ஒரு வந்தத்திலிருந்து தனித்திரியம், நீ ஒரு சனியன், நீ வந்தத்திலிருந்து வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, நீ ஒரு முட்டாள், தோது ஒன்று, நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு பாப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு தன்னுடைய உம்மாக்கு ஏசுறத ஒரு பிள்ளை பார்த்தால் அந்த பிள்ளை உம்மாக்கு கட்டுப்படாது. ஏன் பாப்பாவை மதிக்கிறல்லையே, நான் என்னத்துக்கு மதிக்கிறேன்?
அதே மாதிரி மத்த சைடும் அப்படித்தான். ஒரு உம்மா வாப்பா பேசுறாங்க பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு உதவாக்குற, இன்னும் சொல்ற விளப்பம் இல்ல, இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, ஒன்றும் விளப்பம் இல்ல, சொல்றது விளங்குதே இல்ல. என்ன மனுஷனோ தெரியா நீங்க? தன்னை ஹஸ்பண்ட தன்னை பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு ஒரு உம்மா விமர்சிச்சா, குறை செஞ்சா, குறை சொன்னால் அந்த புள்ள தன்னுடைய வாப்பாவை மதிக்க. அதுக்காக ஹஸ்பண்ட் வைஃபும் எப்பவுமே தேனும் பானியுமா தான் இருக்கணும் அர்த்தம் உண்டு இல்ல. அது சண்டை வரும், சிக்கல் வரும், பிரச்சனை வரும், முரண்பாடுகள் வரும். ஆனா பிள்ளைகளுக்கு முன்னுக்கு இல்லை. நீங்க வேணும்னா கலதாரி ஹோட்டல்ல போயிட்டு ரூம் போட்டு சண்டை குடிச்சிருவாங்க, அது பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கு முன்னுக்கு சண்டை பிடிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சா, அப்படி கிடைச்சா நல்லம் 7 மணி நேரம் கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல 59வது வார்டு, கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல 59வது வார்டு. அப்படி இல்லாட்டி டிரெக்டா அங்குட ஹாஸ்பிட்டல் போனா சின்ன பிள்ளைகள் வருவாங்க கிளினிக். அந்த பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். சிலாக்களுக்கு சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் இருக்கும், சின்ன வயசுல மனசோர்வு அடைஞ்சாச்சு. சில பிள்ளைங்களுக்கு வஸ்வாஸ் இருக்கும், வஸ்வாஸ் தெரியும், கழுவ கையை திருப்ப கழுவுறது, கட்டில திருப்ப கட்டுறது, ஒழுங்கு செய்யறது திருப்தி இல்ல, குளிக்கிறது முடிவு இல்லாம குளிக்கிறது. பாத்திருக்கீங்களா? வஸ்வாசம் சொல்லுவோம் நாங்க, ஓசிடின்னு சொல்லுவோம். ஆன்சைட்டி என்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பதகடிப்பு கோளாறுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கோளாறுகள் வந்தவங்கள அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட இந்த வீட்டுல நடக்கிற வீட்டு பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பார்த்தால் பெரும்பாலும் அந்த வீட்டுல உமா பாப்பாக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. முரண்பாடுகளும் குழப்பங்களும். நான் இன்னைக்கு சேர்க்க கூட ஒரு விஷயம் சொன்னேன். உங்களோட பிரதேசத்தில் இருந்து ஒரு போய் நான் சந்திச்சேன் ஒரு 6 வருஷத்துக்கு முதல்ல. இப்ப அவர் ஸ்ரீலங்காவில் இல்ல. ஒரு 6 வருஷத்துக்கு முதல்ல 22 வயசு கொடியும் எனக்கிட்ட வார நேரம் அவருக்கு டிப்ரெஷன் இருந்தது, மருந்து எடுத்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாரோட வந்தீங்க? தனியத்தான் சார் வந்தேன். ஏன் தனியா வந்தீங்க? உங்க அப்பா யாரும் வரலையா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு? இல்ல சார், அவங்க யாரும் என்னோட இல்ல, நான் தனியத்தான் ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்னு சொன்னேன். நான் கேட்டேன், ஏன் நீங்க தனியை தங்கிக்கிறீங்க? இல்ல சார், அவங்கதான் என்ன வாழ்க்கையை நாசமாக்கிறவங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன் உமா வாப்பா நாசமாக்கலன்னு சொல்றீங்க? எந்த உமா வாப்பா அது வாழ்க்கையை நாசமாக்குவாங்களா? ஓம் சார், நாசமாக்கிட்டாங்க என் வாழ்க்கையில. என் உமா வாப்பா 2 பேரும் டீச்சரும் சாரும். என் உமா வாப்பா 2 பேரும் டீச்சரும் சாரும். எனக்கு அறிவு தெரிஞ்ச காலத்தில் இருந்து எங்க வீட்டுல சண்டை இல்லாத ஒரு நாள் நான் கண்டதில்லை. எப்பவுமே சண்டைதான். அந்த சண்டையிலேயே நான் யோசிச்சு ஸ்கூலுக்கு போனாலும் கிளாஸுக்கு போனாலும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனை நடந்திருக்கும் என்ற விஷயம் தான் என் தலையில ஓடிக்கொண்டிருக்குமே தவிர எனக்கு படிக்கிறதுல கன்சன்ட்ரேஷன். அதனால ஓலவல் ஃபெயில் ஆயிட்டேன், 7வது நாசமாச்சு. இன்னைக்கு நான் டிரைவிங் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஒரு இடத்துல. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க சார், அவங்கள பத்தி எனக்கு பேசுவாங்க. இதுதான் சொல்றது, பெற்றோர்களை சாபமிடுகின்ற பிள்ளைகள். பெற்றோர்களை சாபமிடுகின்ற பிள்ளைகள். அவதானமாக இருக்கணும். ஒரு அறிஞர் சொல்றார், இமாம் இப்னு கல்தூன் என்ற ஒரு அறிஞர் சொல்றார், நாளைக்கு மறுமை நாள்ல உமா பாப்பாவோட எப்படி நடந்து கொண்டீங்க என்று பிள்ளைகளுக்கு கேட்கறது போலவே பிள்ளைகளுக்கு நல்ல முன்னுதாரணமாக நடந்து கொண்டீங்களா என்ற கேள்விக்கு ஒவ்வொரு பெற்றோரும் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொல்றார். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைய கூப்பிட்டு உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டா என் பாப்பா என் உமான்னு சொல்ற பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? அல்லாட்டி என் ரோல் மாடல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, என் ரோல் மாடல் யாராவது ஒரு சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் பேரை சொல்லுவாங்களா? நீங்க நல்லா யூஸ் பாருங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களை எத்தனை பேர் சொல்லுவாங்க? அப்படி என்றால் நீங்க முன்னுதாரணமாக ரோல் மாடலாக நடந்து காட்டியிருக்கோம். சோ நாங்க மனசுல பதிய வேண்டிய விஷயம், நாங்க என்ன மாற்றங்களை எங்க பிள்ளைகள்கிட்ட கொண்டு வர விரும்புறோமோ அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கோம்.
அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை எங்களுக்கு தருவான், எங்களோட பிள்ளைகளை சாலிஹாக்கி தருவான். ரைட். அதே போல நாங்க ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை பிடிக்க கூடாது, விமர்சிக்க கூடாது, குறை பிடிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி ஆசிரியர்களை குறை சொல்ற வீடுகளாக எங்கள் வீடுகள் இருக்கக்கூடாது. இங்கே படிச்சுட்டார் ஆசிரியர்கள் யாரும் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக படிக்கிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும். ஆனால் அவங்க செய்யறது நாங்க என்ன சொல்லுவோம், ஆசிரியத்துவம் என்றது நோபல் ப்ரொஃபஷன் சொல்வாங்க. அதாவது நாளைய சந்ததிகளை, நல்ல தலைமுறையை, நல்ல மனிதர்களை, நல்ல 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 தலைவர்களை உருவாக்குற ப்ரொஃபஷன் தான் ஆசிரியர்கள். அவர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ற குழந்தைகளுடைய நன்மைக்காக சொல்கிறார்கள் என்பதை மனசுல இருத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ற பெற்றோராக நாங்க மாறணும். அப்படி மாறினால் ஒரு நல்ல சமூக மாற்றம் கண்டிப்பாக நாங்க ஃபியூச்சர்ல அனுபவிக்க முடியுமாக. ரைட். ஓகே, நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியாச்சு. இப்ப உங்களோட கேள்வி பதிவுக்குரிய நேரம். ஏதாவது கேள்வி இல்லை கேள்வி. இன்னொரு சந்தர்ப்பம். ஓகே, கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைகுடமும் தளம்பாது, பெருங்குடமும் தளம்பாது. சரியா? ஒன்று நான் சொன்னதெல்லாம் மொத்தமா விலகி இருக்கணும், அப்ப கேள்வி வராது. அப்படி ஒன்றுமே வேணுமா இருக்கணும், அப்பயே கேள்வி வராது. சில பிள்ளைகள் வயது வந்தவுடன் பெற்றார்களுடைய சொல் கேட்காம பெற்றார்களுக்கு தாக்க பார்க்கிறாங்க. உதாரணமாக பாப்பாக்கு உமா கடிக்குது. அதுல பிரச்சனை என்ன, என்னத்துக்காக அது அவங்க செய்யறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட மறந்துட்டேங்க. நல்ல கேள்வி கேட்டதுக்கு ஒரு பிள்ளை சொல்லிச்சு, என் உமா பாப்பா எனக்கு செய்யற பெரிய பிரச்சனைகள் உண்டு. என்னன்னா, என்னைய இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுறது, கம்பேர் பண்றது. ரைட். நான் சும்மா கேக்குறேன், இப்ப உமா மாதிரி சொல்லுங்களே, ஒரு உமா தான் சொல்லிச்சு, உங்களோட ஹஸ்பண்ட் ரோட்ல போக்கல இன்னொரு அபாயா போட்டு பாரு ஒரு பொம்பளைய பார்த்து, அந்த அபாயா நல்லா இருக்குது என்னடா சொன்னா எப்படி போனது, சும்மா சொல்லுங்களே. இல்லாட்டி உங்களோட கறியை விட எங்களுக்கு உமா ஆக்கி தந்த கறி நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி, எங்களை தாத்தா இதை விட டேஸ்டா நல்லா பருப்பு கறி ஆக்குவான்னு சொன்னா எப்படி, சும்மா சொல்லுங்க. அங்க போயிட்டு அங்க சாப்பிட்டுக்கோங்களே, போயிட்டு முடிச்சுக்கோங்களே அவளை. ரைட். அப்படின்னு சொல்றீங்க. எங்களை நாங்க விருப்பம் இல்லை, எங்களை யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு. அப்படித்தானே? நாங்களாகவே எங்களை ஏற்றுக்கொள்ளணும் நாங்க விரும்புறோம். அப்ப பிள்ளைகளை மட்டும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? பிள்ளைகளை கம்பேர் பண்ணிடலாம். கம்பேர் பண்றது மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் தனித்துவமானவர்கள், நல்லா விளைப்போங்க. மனிதர்கள் தனித்துவமானவர்கள். ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறாங்க உலகத்துல, இன்னொருத்தர் இருக்கிறாரு. நீங்க கேள்வி கேட்கிறாது, ஏன் நம்மளோட தாத்தாக்கு யூனிவர்சிட்டிக்கு போக உனக்கு போகிறாரு, ஏன் உன நாளைக்கு ஸ்காலர்ஷிப்ல 180 மார்க்ஸ் இருக்கேன் உனக்கு எடுக்கிறான்னு கேள்வி கேட்கிறார். ஏண்டா எல்லா மனிதர்களை வித்தியாசமாக படைச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேலண்ட் இருக்காது. சில பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மொழி அறிவு அதிகமாக இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு கணித அறிவு அதிகமாக இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு ஆர்டிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கும். 7 வகையான மனிதர்கள் இருப்பார்கள் உலகத்துல. டிஃபரெண்டான ஸ்கில் உள்ளவங்க இருப்பாங்க. எந்த பிள்ளையையும் நீ அந்த பிள்ளை மாதிரி வரணும், இந்த பிள்ளை மாதிரி வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும் என்று ஒப்பிட்டு பேசினால் 2 விளைவுகளை சந்திக்க நேரிடும். முதலாவது விளைவு என்னன்னா,
அவர்கள் நீங்க ஒப்பிட்டு பேசுற யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்களோ, உங்களோட மகனை உங்களோட இன்னொரு மகளோடையோ, உங்களோட தாத்தாடு மகளோடையோ, நானாடு மகளோட யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை இந்த குழந்தை வெறுக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ள ஒரு அநியாயமும் செஞ்சிருக்காது. சரியா? உங்களோட தாத்தாட மகன் எந்த அநியாயமும் செஞ்சிருக்காது. ஆனா அந்த பிள்ளைய வச்சுதான் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க. அந்த பிள்ளையோட எப்பவுமே இந்த புள்ள காழ்ப்புணர்வோட நடந்து கொள்ளும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது, பெற்றோர் மேல கோபப்பட ஆரம்பிக்கும். அப்பதான் குழந்தைகள் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. கம்பேர் பண்றது ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்றால், சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் செய்யற தவறுகளை அப்பப்போதைக்கு நாங்க அதை கரெக்ட் பண்ணணும், அதை சரி செய்யணும். நாங்க வீட்டுல ஒரு சம்பிரதாயம் வச்சிருப்போம், சின்ன பிள்ளை தானே சரியா வந்துடும், பெருசானா சரியா வந்துடும், வளர்ந்தா சரியா வந்துடும், இன்னும் கொஞ்சம் பெருசா போனா போய் சொல்றத விட்டுரும், களவெடுக்கிறத விட்டுரும், மோசமான நடவடிக்கைகள் மற்றவங்களை புலி பண்றத குழப்புறத விட்டுரும் என்று நாமளே எங்களுக்கு சமாதானம் கூறிக்கொண்டு என்ன செய்வோம்னா, அந்த பிள்ளைக்கு இருக்கிற பிழைகளை நாங்க சுட்டி காட்டாமல் திருத்தாமல் அப்படியே வச்சிருப்போம். இதுக்கு தூபம் போடுற மாதிரி வீட்டுல இருக்கிற உம்மாவும் அப்பாவும், நீங்க திருத்த போனாலும் உம்மா அப்பாவும் என்ன சொல்லுவாங்கடா, அதெல்லாம் சின்ன பிள்ளை அப்படித்தான் சரியா வந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன வயசுல இருந்து திருத்தப்படாத குழந்தை 15 வயசை தாண்டி வளர நேரம் உங்களோட கட்டுப்பாட்டை மீறி போய். சரியா? சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் தவறு செய்யற நேரம் அந்த குழந்தையை கூப்பிட்டு, இதே தவறு, இது மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள், இதே செய்யக்கூடாது அந்த குழந்தைக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். தர்க்க ரீதியா குழந்தைக்கு புரிய வைக்கணும். அது பாப்பாவுடைய உமாவுடைய கடமை. அடிக்கிறது அல்ல வேலை, அடிக்கிறது அல்ல வேலை, எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். தவறுகள் சுட்டி காட்டப்படாமல் இருப்பது ஒரு முக்கியமான இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னென்றால், வீட்டுல சரியான ரிலீஜியஸ் பிராக்டிஸ், யாரோட எப்படி மதிச்சு நடக்கணும், யார மரியாதை கொடுக்கணும், யாருக்கு இரக்கம் காட்டணும், யாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்ற விஷயங்கள் சரியாக பேணப்படவில்லை என்றது முக்கியமான காரணம். காரணமா சொல்லுங்களேன், நீங்க உங்களோட பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு உங்களோட பாப்பா பேசுறீங்க, அப்ப வேற வழியே இல்ல, நீங்க உங்களோட பிள்ளைகிட்ட கண்டிப்பா ஏச்சு கேட்பீங்க. ஏன்னா உலகத்துல பாப்பாக்கு செய்யற அநியாயம் அல்ல அப்பாவே கொடுத்துருவான். அது மறும நாள் வரைக்கும் வெயிட் பண்றது, இமீடியட் பனிஷ்மெண்ட் உலகத்துல அனுபவிச்சுட்டு தான் போகணும். உங்களோட பாப்பா கேசுனீங்க, நான் உங்களோட பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு உங்களோட பிள்ளை நாளைக்கு உங்களுக்கு கேசும். நீங்க உங்களோட பெற்றோரோட எப்படி நடந்து கொண்டீங்க என்றது முக்கியமான விஷயம். நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சில ஆட்களை கண்டிருக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய பாப்பாவுக்கு கட்டி வச்சு அடிச்சாராம். சரியா? அவருடைய பாப்பாவுக்கு கட்டி வச்சு அடிச்சாராம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்மையில கேள்விப்பட்டேன், மகன் கொடுத்துக்கிறான் பாப்பாவுக்கு பூச. ஏண்டா அதெல்லாம் எல்லாம் லேட் பண்ண மாட்டான், இமீடியட்லி கிடைக்கும், சுட கிடைக்கும். சோ அதுல நாங்க கருத்துல கொள்ளணும். ரைட்? இஸ்லாமிய விழுமியங்கள் இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ற விதம், அவங்களை எப்படி கையாளணும், இதெல்லாம் நாங்க சரியா செஞ்சு கொண்டு போகல. ஒரு நாளும் எங்களோட வார்த்தையை மீறி பிள்ளை முன்னுக்கு போக மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ரைட்? ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் சொன்னார், உமாவும் பாப்பாவும் சில நேரம் இருவேறு கருத்துக்களில் இருத்தல் வச்சுக்கோங்க. உதாரணமா, உள்ள வந்து கேக்குது, பாபா போன கொஞ்சம் தாங்களே, உமா போன கொஞ்சம் தாங்களே. உமா என்ன சொல்றாண்டா, போன் கதையலாம். உள்ள என்ன செய்யும், பேசி பாப்பாவை சொல்லணும், பாப்பா உமா போன் தாங்கல தாங்களே. பாப்பா என்ன செய்வார், கரைச்சல் தாங்கலாம். சரி விளையாட்டு கொடுப்பார். புள்ள என்ன செய்யும், இப்ப புள்ளோட பார்வையில உமா யார் பாப்பா யார்? உமா மோசமானவர் வில்லி, பாப்பா இறக்கமானவர் ஹீரோ. நடக்கிறா இல்லையா? யோசிச்சு பாருங்க. புள்ள கிளாஸ், பாப்பா இன்னைக்கு பண்ண கிளாஸுக்கு போகணும்,
உமா என்ன சொல்லுவார்? இல்ல வைத்தானா அவனும் கிளாஸ். பாப்பா என்ன சொல்லுவார்? சரி சரி இன்னைக்கு மட்டும்தான் இன்னைக்கு. பிள்ளைய பார்வையில் உமா யார் பாப்பா யார்? பிள்ளை யாருடைய நெருங்க தொடங்கும், யாருடைய விலக தொடங்கும். உமா பாப்பா ஒரே முடிவுல இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைக்கு விளங்கணும். நான் என்ன கேட்டாலும் உமா என்ன பதில் சொல்றாரோ அதே பதில தான் பாப்பா சொல்லுவோம். என் உமா பாப்பா ஒரே முடிவுல தான் இருப்பாங்க. இது இன்னொரு பிரச்சனை இருக்குது. உமா பாப்பா விடுகிற உமா பாப்பா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுல உமா பாப்பா தான் பிரச்சனை. வீட்டுல உமா பாப்பா பெரிய பிரச்சனை. சீரியஸ். ஒரு போய கூட்டிட்டு வந்தாங்க. பொடியன் வந்து 6ஆம் ஆண்டு படிக்கிறான். உமா வந்து சொல்றா, சார் இவன் என்ன கல்லூரி அடிக்கிறான் சார். யாரு? 6ஆம் ஆண்டு பொடியன் உமாவுக்கு கள்ள வீசி விட்டு அடிக்கிறான். கோபம் வந்தோட கள்ள வீசி அடிப்பார். நான் உறவு கூப்பிட்டு கேட்டு நடந்தேன்னு சொல்லிட்டு உறவு பார்த்தா இந்த பொடியின் பாப்பா பொடி அடிக்கிறார். யார் அடிக்கிற இப்ப வீட்டுல? அப்பாவோட அப்பாவும் உம்மாவும் பிள்ளைங்க நினைக்கிறேன். அப்பா சரியான செல்லம். அப்பா என்ன செய்யற? கள்ள தூக்கி அடிச்சாலும் சின்ன பிள்ளைல அப்படி விட்டு உமா தண்டிக்க போனாலும் உமா தண்டிக்க விட்டுல. உமா பாப்பா பயங்காட்டே சின்ன பிள்ளை அடிக்க போகாதே, ஏசாதே, கண்ட்ரோல் பண்ணாதே, சின்ன பிள்ளை சரியா வந்துடும். இப்ப புள்ள 6ஆம் ஆண்டுல அப்பாவுக்கு படிக்கிறாங்கனால உமாவுக்கு கல்ல அடிக்கிறேன். இப்ப நான் சுடச்சுட கேஸ் சொல்றேன், அவங்களுக்கு சுடச்சுட சொல்றேன். போன வியாழக்கிழமை ஒரு பாய் வந்தாங்க. சரியா? அந்த கொடியன் சரியான துடி, இடத்துல உட்கார இல்ல, அடிக்கிறதும் இல்லை. அப்ப நான் கேட்டேன், வீட்டுல உமா பாப்பா கண்ட்ரோல் பண்ணலையா? சார் எங்கட அந்த உமா சொல்றேன், எங்கட வீடும் எங்கட பாப்பாட வீடும் இங்கனையும் அது ஒரு 200 மீட்டர் தூரம். நாங்க பிள்ளைய படிங்க ரூமுக்குள்ள போட்ட உடனே கதவு திறந்து உடனே ஓட்டம் சார். அங்க ஓடுவாங்க. அங்க ஓடி போயிட்டு எங்கட அப்பா கிட்ட உட்கார்ந்து கொள்வாங்க. போனா விடிய வர மாட்டான். அங்கே நடிப்பாங்க. எங்கட பாப்பாவும் அனுப்ப மாட்டான். நான் கூப்பிட்டு கத்துவேன், பாப்பாவை அனுப்பல, அனுப்ப மாட்டேன். இப்ப எப்படி சார் புள்ள வளர்க்குற? நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அல்லாவுக்காக அந்த வீட்டை ரெண்ட் அவுட் பண்ணிட்டு எங்கேயாவது 10 கிலோமீட்டர் தூரத்துல ஊடு எடுத்து கொண்டு போய் தீரீங்க. வேற என்ன செய்யற? இந்த உமா அப்பாவோட புள்ள வளர்க்கிறாங்க சில நேரம். அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து பெட் பண்ணி வளர்க்கப்படுற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஃபியூச்சர் பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறும். அந்த பிள்ளைகள் தான் சமூக எதிர் மனப்பான்மையுடையவர்களாக மாறுவார்கள். ரைட்? இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெற்றோர்கள்ல 3 வகையான பெற்றோர்கள். முதலாவது பெற்றோருக்கு நாங்க சொல்றது ஹிட்லர் டைப் ஆஃப் பேரண்ட் சொல்லுவோம். யாருண்டா அவங்களோட பேசுறது ஹிட்லர் மாதிரி, எல்லாத்துக்கும் அடி, ஏச்சு, ஊத்த பேச்சு. அவரோட பேசலாம், கருத்து கேட்க மாட்டார், ஒப்பீனியன் கேட்க மாட்டார், பிள்ளைகிட்ட என்ன விருப்பம் மண்டே கேட்க மாட்டார், கையை கட்டு வாயை கொத்து அடிப்பே மண்டை கேடுவார். இது முதலாவது டைப், ஹிட்லர் டைப் ஆஃப் பேரண்ட். இப்படியான பேரண்டால வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய மாட்டார்கள். அந்த புள்ள மனசுக்குள்ள எப்பயும் டிப்ரெஷனாகவே இருக்கும். இது முதலாவது பேரண்ட். 2வது ஒரு பேரண்ட் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சொல்றது எப்படி என்றா ஃப்ரீடம் வித்அவுட் லிமிடேஷன் பேரண்டிங் சொல்லுவோம். அதாவது அவுத்துட்டிக்கிற மாடு மாதிரி. யாரோட வேணாலும் பழகு, யாரோட வேணாலும் சேரு, எத்தனை மணிக்கு வேணாலும் வா, படிச்சா படி, இல்லாட்டி பரவாயில்ல சுத்திட்டு வா, 3 நேரம் சாப்பாடு போடுறேன், உனக்கு என்ன வேணும் வேணாலும் தாரேன், எந்த குட்டியை வேணாலும் லவ் பண்ணிட்டு வா, கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். அவுத்துட்டிக்குது பிள்ளைங்களை. சுதந்திரம் என்ற பெயர்ல அவுத்துட்டிக்குது. இவன் யாருண்டா அவங்களோட வாப்பா இவர் ரொம்ப கண்டிச்சு வளர்த்திருப்பார். அவர் என்ன ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? எனக்கு கிடைக்காத சுதந்திரம் என்ற பிள்ளைக்கு கிடைக்கணும். அந்த புள்ள இந்த மாடு பணம் கொட்ட சூப்புன மாதிரி முடிய வெட்டிட்டு வந்தாலும் அந்த வாப்பாவுக்கு சந்தோஷம் தான். மாடு பணம் கொட்ட சூப்புன அப்படின்னு தெரியுதானே? ரைட்? நாய் கடிச்ச மாதிரி டெய்லி ஒன்றை போட்டுட்டு வரும், அந்த பாப்பாவுக்கு சந்தோஷம் தான். அந்த புள்ள சில நேரம் மோசமான ஒரு வார்த்தையை பேசும், அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிரிப்பார், சந்தோஷப்படுவார், பாரு என் மகன் இப்படி பேசுறாரு. இந்த மாதிரி பிள்ளைகள், இந்த மாதிரி பெற்றோரால வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நாளைக்கு சமூகத்தினுடைய பெரிய பாவக்கேடாக இருப்பார்கள். அவர்கள் தான் குற்றவாளிகளாக வருவார்கள். கிரிமினல்ஸ் உருவாக எந்த கண்டிஷனும் இல்லாம
எந்த கட்டுப்பாடும் இல்லாம வளர்ற மாதிரி வளரட்டும் என்று சொல்லி சும்மா பெத்து போட்டிக்கிறேன். அந்த மாதிரி இது 2வது டைப் ஆஃப் பேரண்ட். 3வது வகையான பேரண்ட் அவனுக்கு நாங்க சொல்லுவோம் ஃப்ரீடம் வித்தின் லிமிடேஷன். அவர்களுக்கான சுதந்திரமும் கொடுக்கப்படும், அவர்களுக்கான கட்டுப்பாடுகளும் கொடுக்கப்படும். மகன் விளையாட போறீங்களா, போயிட்டு வாங்க, மாஷா அல்லாஹ், 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும், பள்ளிக்கு போகணும், சொல்லணும், வந்து டைமுக்கு ஸ்டடி பண்ணணும், பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டை வீட்டுக்கு போறீங்களா, எங்க போறோம்னு சொல்லிட்டு போங்க, எத்தனை மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு போங்க. சுதந்திரம் கொடுக்கப்படும். போன் யூஸ் பண்ணணுமா, பரவாயில்ல, 25 நிமிஷம் யூஸ் பண்ணணும். ஆனா என்ன நிபந்தனை, ஒவ்வொரு நாளும் டைமுக்கு சொல்லணும், டைமுக்கு ஓதணும், டைமுக்கு ஹோம்ஒர்க் குடிக்கணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அப்படி செஞ்சா 25 நிமிஷம் போனதாரு பார்க்கணும். ஃப்ரீடம் வித்தின் லிமிடேஷன். ஒரு 18 வயசுக்குள்ள போன வாங்கி கொடுக்குறீங்க, புள்ள யூனிவர்சிட்டிக்கு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுல ரூல்ஸ் இருக்கும். என்ன ரூல்ஸ்? 9 மணிக்கு பிறகு போன் யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்வேர்ட் போட இயலாது, ராவையில போய் குச்சி குச்சி பேச இயலாது, 9 மணி பிறகு போன கையில தந்துட்டு போய் படுக்கணும், அப்ப போன யூஸ் பண்ணிடும். ஃப்ரீடம் வித்தின் லிமிடேஷன். கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து சில சுதந்திரங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும். அப்படியான குழந்தைகள் தான் சமூகத்துக்கு பிரயோசனமான குழந்தைகளாக வருவார்கள். இப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக் கொள்ளுங்க, நீங்க எந்த வகையான பெற்றோராக இருக்கிறீங்க, நீங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறீங்க நீங்க யோசிச்சு. ரைட். நான் நினைக்கிறேன் எனக்கு தந்த நேரத்துல என்னால சொல்லேமான மேக்சிமம் விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமானதாக இருந்தால் அதை நீங்களும் பிராக்டிஸ் பண்றதோட சேர்த்து உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் நீங்க அதை எத்தி வச்சு, ஒரு அமானிதமாக எத்தி வச்சு, நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குறதுனுடைய அடித்தளமாக நாங்கள் எல்லோரும் மாறுவோம். நல்ல சமூகத்தை உருவாக்குறதுனுடைய அச்சாணியாக அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் ஜெனரேஷன் எங்களுக்கு தரணும்னு சொல்லி துவா கேட்டு, உங்களுடைய துவாக்களையும் என்ன நீங்க சேர்த்து போடணும்னு சொல்லி பிரார்த்திச்சு, அதே போல என்னுடைய சில உரைகள், என்னுடைய சில ஸ்பீச்சஸ் இருக்குது, நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். என்ன பேரை பேருக்கு டைப் பண்ணீங்கன்னா டாக்டர் லுக்மான் ஹக்கீம் டைப் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்லயோ இல்லாட்டி யூடியூப்ல டைப் பண்ணா என்ன வீடியோஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோஸ் இருக்கும். பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக, கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக, ஃபேமிலி கவுன்சிலிங் சம்பந்தமாக, நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு பார்க்கலாம், பார்த்து நீங்க அதை பயன்படலாம், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ற நேரம் அதுல நாங்களும் அந்த நன்மையில பங்காளியாக மாறுவோம். எனது மனசுல வச்சு உங்களோட வாக்குகளையும் எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சிக்காக என்ன அழைத்த ஏற்பாட்டாளர்கள் எல்லோருக்கும், அதிபர் உட்பட, அபிவிருத்தி சங்கம் உட்பட எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சு முடிச்சுக்கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பொறுமையாக இருந்து கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த பாடசாலை மாணவர்களின் எதிர்காலத்திற்காகவும் எங்களுடைய சமூக மாற்றத்திற்காகவும் பல கருத்துக்களை இன்னும் 5 நிமிடங்களில் முடிவடைந்து விடும் என்பதை அன்போடு அறிவித்தருகின்றோம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம். இங்கே வருகை தந்து எங்களுக்கு இந்த ஆலோசனையை வழங்கிய மதிப்புக்குரிய உளவள ஆலோசகர் லுக்மான் ஹக்கீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகை தந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல விடயங்களை அவர் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கின்றார். இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் மாற்றத்துக்கு கொண்டு வரும்போது அதுதான் இந்நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலமாக அமையும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நன்றி உரை வழங்குவதற்காக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் ரவீஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் எல்லாரும் அஸ்ர் தொழுகையை பிற்படுத்திக்கிறோம் என்பதை ஞாபகம் வச்சு சுருக்கமாக நிறைவேறுவாரே. இன்றைய இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தி முடிக்கிறதற்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்ச அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றிக்குரியவனாக, இந்த ஏற்பாட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் இரவு பகலாக
திட்டமிட்டு முழுமையான ஒத்துழைப்பு செய்த அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உட்பட அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும், அதே போன்று எங்களது இந்த அழைப்பை, இந்த குறுகிய அழைப்பை ஏற்று இங்கு உரிய நேரத்துக்கு வருகை தந்து இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த விடயங்களை உங்களது மனதை திறந்து வைத்து மனதார கேட்டு அதை உங்களது பிள்ளைகளின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்ற பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயம் ஒரு ஆரம்பம். இத இங்க சொல்லப்பட்ட 3-4 பிரதானமான விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தினா நிச்சயம் அல்லாஹ் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு சொத்து தான் மனிதர்கள். அந்த மனிதர்கள் நாளைய நாங்க அந்த மண்ணில இருந்து போகும்போது எங்களோட பிள்ளைகள் நாளைய நல்ல ஒரு தலைமுறையாக இந்த மண்ணில விட்டுட்டு போகலாம். அப்படி ஒரு நல்ல தலைமுறையை இந்த மண்ணில நீங்க விட்டுட்டு போகணுங்கிறதுக்கான ஒரு உண்மையான தூய நோக்கத்தோட தான் இந்த வழிகாட்டல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. எனவே அதை கேட்டுட்டு நல்லா இருந்தது என்று சொல்லிட்டு போயிடாம கேட்டதுல ஒரு 3 விஷயத்தையாவது உங்களோட பிள்ளை வளர்ப்புல நீங்க கட்டாயம் தவறாம பயன்படுத்தணும்னு வேண்டி விடைபெறுகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.